ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இப்படி ஆவியின்படி வருகிற கண்களின் பிரச்சனைகளுக்கு முடிவே கிடையாது. சற்று ஆறுதல் படுத்தலாமே தவிர குணமாக்க முடியாது. மருத்துவர்கள் சொல்வார்கள் பல காரியங்களில், இந்த வியாதியை குணப்படுத்த முடியாது, இந்த வியாதியை குணப்படுத்த முடியாது என்று சொல்வார்கள். காரணம் என்ன? அதெல்லாம் ஆவிக்குரிய பிரச்சனைகள். ஆவிக்குரிய பிரச்சனைகளுக்கு மாம்சத்தின்படி நம்மால் சரிப்படுத்த முடியாது. எவ்வளவு மருத்துவம் செய்தாலும் அந்த காரியங்கள் குணமாகாது. காரணம் என்ன என்றால், அந்த ஆளுகை பொல்லாத ஆவியின் ஆளுகையா இருக்கும். இதற்கு மனம் திரும்புதலும் கர்த்தருடைய பாவ மன்னிப்பு நமக்கு கிடைத்தாலும் தான் அது முடியும். அல்லது நியாய தீர்ப்பின் காலம் முற்றும் முடிந்தவுடன் அது விலகிவிடும். நியாய தீர்ப்பின் காலம் என்றால், ஒரு பாவத்திற்கு இத்தனை காலம் துன்பம் அனுபவிக்க வேண்டும் என்று கர்த்தரிடத்தில் கணக்குண்டு. அவர் சொல்லுகிற காலம், அந்த காலம் வரைக்கும் அதை நாம் அனுபவித்து முடித்தால் அதன் பின்பு அது குணமாகும். இப்படி நடக்கும். 3 காரியங்கள். அதாவது, கர்த்தர் மன்னித்தால் எப்பொழுது வேண்டுமானாலும் அந்த வியாதி குணமாகிவிடும். நாம் மனம் திரும்பிவிட்டால் கர்த்தருடைய மன்னிப்பு கிடைக்கும். 2வது. 3வது முறை, அந்த காலம் முழுவதும் முடிந்த பின்பு, நியாய தீர்ப்பின் காலம், கர்த்தர் போய் 5 வருடமோ 8 வருடமோ 1 வருடமோ 10 நாட்களோ எத்தனை காலம் அவர் அந்த பொல்லாத ஆவிக்கு அனுமதி அளிக்கிறாரோ அந்த காலம் முழுவதும் அந்த ஆவி நம்மை ஆளுகை செய்துவிட்டு அது போய்விடும். காலம் முடிந்ததும் தான் போகும். இப்படிதான் நியாய தீர்ப்புகள் வரும். ஏசாயா 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனம் வரை. இந்த வேத பகுதியானது தீர்க்க தரிசனத்தின் ஆழங்கள், பல காரியங்களை வெளிப்படுத்துகிறது. தீர்க்க தரிசனத்தை குறித்தும் எப்படியெல்லாம், அதாவது தீர்க்க தரிசனத்தின் தன்மை என்ன, கர்த்தர் எப்படியெல்லாம் தீர்க்கதரிசியோடு பேசுவார், ஒரு தீர்க்கதரிசியை பயன்படுத்துவார் என்பதை பற்றியும் இந்த வேத பகுதியில் நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் முழுவதும் நமக்கு அதை போதிக்கிறது. அதாவது, கர்த்தர் தீர்க்கதரிசியை எப்படியெல்லாம் பயன்படுத்துவார், ஒரு தீர்க்க தரிசனத்தின் பொருளை எப்படியெல்லாம் மனிதர்களுக்கு வெளிப்படுத்துவார், கர்த்தருடைய செயல்கள், பல காரியங்களை பற்றியும் இந்த வேத பகுதியில் கற்றுக்கொள்ளலாம். அதே சமயத்தில் யூதா தேசத்திற்கு என்ன நடந்தது என்பதை குறித்தும் இந்த வேத பகுதியில் நாம் கற்றுக்கொள்ளலாம். அதாவது, ஏசாயா தீர்க்கதரிசியிடம் கர்த்தர் பேசுகிறார். என்ன சொல்லுகிறார்? நீ ஒரு பத்திரத்தை எடுத்து அதில் நான் சொல்லுகிற வார்த்தைகளை எழுது என்று கர்த்தர் சொல்லுகிறார். பத்திரத்தை எடுத்து என்றால், அந்த காலத்தில் ஸ்கிரால் வைத்திருப்பார்கள், சுருள் வைத்திருப்பார்கள். அதை எடுத்து எழுது என்று சொல்லுகிறார். மிகப்பெரிய சுருளை எடுத்து எழுது என்று சொல்லுகிறார். அதில் என்ன வார்த்தை எழுத வேண்டும் என்றால், மகேர் ஷாலால் அஷ்பாஷ் என்று எழுது என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தை மூல பாஷையிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி கர்த்தர் சொன்னதும் அதை கேட்டு தீர்க்கதரிசி ஐயா அந்த வார்த்தையை அந்த சுருளில் எழுதினார். இப்படி தீர்க்கதரிசி அந்த வார்த்தைகளை சுருளில் எழுதும் போது 2 பேரை சாட்சியாக வைத்துக் கொண்டார். அந்த 2 பேர் உண்மையுள்ள சாட்சிகளாய் இருந்தார்கள். அவர்கள் ஆசாரியராய் இருந்தார்கள். அவர்கள் உரியா மற்றும் எபெரெகியா என்ற இருவரும் இருந்தார்கள். அவர்கள் ஆசாரிய பணி செய்கிறவர்கள், உண்மையுள்ள சாட்சி. அவர்களை வைத்துக்கொண்டே ஏசாயா தீர்க்கதரிசி இந்த காரியத்தை செய்கிறார். இப்படி ஏசாயா தீர்க்கதரிசி செய்த பிறகு அவர் போய் ஒரு பெண்ணை, தீர்க்கதரிசியான ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். அப்பொழுது அவர்களுக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறக்கிறது. கர்த்தர் அந்த பிள்ளைக்கு, நான் ஏற்கனவே சொன்ன அந்த பெயரை, சுருளில் எழுதப்பட்ட அந்த பெயரை வை என்று சொன்னார். மகேர் ஷாலால் அஷ்பாஷ் என்னும் பெயரை வை என்று சொன்னார். அப்படியே ஏசாயா தீர்க்கதரிசி செய்தார். அப்பொழுது கர்த்தர் இந்த பிள்ளை அப்பா அம்மா என்று அழைக்கும் காலத்திற்கு முன்பாகவே தமஸ்குவின் ஆஸ்தியையும், தமஸ்குவின் ஆஸ்தி அசிரியாவின் கொள்ளை, இவர்கள் வைத்திருந்த பொருளாதார ஆசீர்வாதங்கள், பணம், நகைகள், தங்கம், வைரம் போன்ற காரியங்கள், தானியங்கள் போன்ற, அந்த காலத்தில் துணிமணிகளும் அதிக விலை உள்ள பொருட்களாய் இருந்தது. இவைகள் எல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டு போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அசிரியாவின் ராஜாவினால் கொண்டு போகப்படும் என்று சொல்லுகிறார். தமஸ்குவின் ஆஸ்தியும்
சமாரியாவின் கொள்ளையும் இப்படியாக கொண்டு போகப்படுகிறது. இவர்கள் ஏற்கனவே ஆஸ்தி சம்பாதித்து கொள்ளையடித்து வைத்திருந்தார்கள், அது கொண்டு போகப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யூதா ஜனங்கள் மெதுவாய் ஓடுகிற சீலோவாவின் தண்ணீர்களை நம்பாமல் ரேத்சீனையும் ரெமலியாவையும் சார்ந்து சந்தோஷிப்பிக்கப்படுகிறதினால் அவர்களோடு சேர்ந்து கொண்டு சந்தோஷமாய் இருக்கிறார்கள். அப்படி இருப்பதினால் இதோ கர்த்தர் வல்லமையுள்ள ஆற்று நீரை போன்ற அசீரிய ராஜா, மிகவும் வல்லமையுள்ள ராஜாவாய் இருந்த அசீரிய ராஜாவினிடத்தில், அவனுடைய சகல ஆடம்பரத்தின் இடத்தில், அவர்களுடைய அந்த அசீரிய ராஜாவின் சகல போர் செய்யும் போர் வீரர்கள் மற்றும் படை பலத்தோடு கூட அவர்களிடத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், இவர்கள் இப்படி, அதாவது சீலோவாம் தண்ணீரை விட்டு விட்டு என்று சொல்லப்படுகிறது. இந்த இடத்தில் முதலில் கவனமாக கவனிக்க வேண்டும். சீலோவாம் தண்ணீர் என்று சொல்லப்படுவது கர்த்தரை விட்டு அவர்கள் அசீரிய ராஜாவாகிய ரெமலியாவையும் யூதா ஜனங்கள் கர்த்தரை நம்பாமல் இஸ்ரவேலின் ராஜாவையும் அசீரிய ராஜாவையும் நம்பி போனதினால், எப்ராயிமையும் ரெமலியாவின் குமாரனான அதாவது அசீரியாவையும் நம்பி போனதினால், அசீரிய ராஜாவையும் அவனுடைய சகல படை பலத்தையும் இவர்கள் மேல் புறப்பட பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் யூதர்கள் யாரை நம்பி போனார்களோ, கர்த்தரை விட்டு எந்த தீய மனிதர்களின் பலத்தை நம்பி போனார்களோ அவர்களிடமே ஒப்புவிப்பேன் என்று சொல்லுகிறார். அவர்களுடைய வல்லமையை நீ பார்த்துக்கொள் என்று சொல்லுகிறார். தெளிவாக நாம் இதில் ஒரு காரியத்தை, நம் வாழ்க்கைக்கு ஏற்ற காரியத்தை கண்டுபிடித்துக் கொள்ளலாம். அதாவது நம்முடைய வாழ்க்கையானது நாம் செய்கிற ஒவ்வொரு செயலும், எந்த பாவத்தை செய்கிறோமோ அதனிடத்தில் நாம் எந்த மனிதனுக்கு நம் வாழ்க்கையில் இடம் கொடுக்கிறோமோ அவன் நம்மை ஆண்டு கொள்வான். அதாவது மனிதன் என்று சொல்லும் பொழுது நாம் எந்த பாவத்திற்கு இடம் கொடுக்கிறோமோ அந்த பாவம் நம்மை ஆண்டு கொள்ளும். உதாரணத்திற்கு, நம் கண்களால் நாம் இச்சைக்கு இடம் கொடுக்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம். அதிகமாய் இன்பமாய் பொழுதுபோக்குகிற காரியங்களை பார்த்து இன்பப்படுவது, இப்படிப்பட்ட பாவத்திற்கு நாம் இடம் கொடுத்தால், நம் கண்களால் செய்யும் பாவம், இந்த பாவத்திற்கு நாம் இடம் கொடுத்தால் நம் கண்களில் பாதிப்பு வரும். கண்களின் ஆதிக்கம் செய்கிற பொல்லாத ஆவிகள் நம் கண்களை ஆள ஆரம்பிக்கும். அதாவது பொல்லாத ஆவிகள், தீமை செய்யும் ஆவிகள். அதனால் கண்ணில் நமக்கு பிரச்சனைகள் வரும், வலி, வேதனை, வியாதிகள் வரும். இப்படி ஆவியின்படி வருகிற கண்களின் பிரச்சனைகளுக்கு முடிவே கிடையாது. சற்று ஆறுதல் படுத்தலாமே தவிர குணமாக்க முடியாது. மருத்துவர்கள் சொல்லுவார்கள் பல காரியங்களில், இந்த வியாதியை குணப்படுத்த முடியாது, இந்த வியாதியை குணப்படுத்த முடியாது என்று சொல்வார்கள். காரணம் என்ன? அதெல்லாம் ஆவிக்குரிய பிரச்சனைகள். ஆவிக்குரிய பிரச்சனைகளுக்கு மாம்சத்தின்படி நம்மால் சரிப்படுத்த முடியாது. எவ்வளவு மருத்துவம் செய்தாலும் அந்த காரியங்கள் குணமாகாது. காரணம் என்ன என்றால், அந்த ஆளுகை பொல்லாத ஆவியின் ஆளுகையா இருக்கும். இதற்கு மனம் திரும்புதலும் கர்த்தருடைய பாவ மன்னிப்பு நமக்கு கிடைத்தாலும் தான் அது முடியும். அல்லது நியாய தீர்ப்பின் காலம் முற்றும் முடிந்தவுடன் அது விலகிவிடும். நியாய தீர்ப்பின் காலம் என்றால் ஒரு பாவத்திற்கு இத்தனை காலம் துன்பம் அனுபவிக்க வேண்டும் என்று கர்த்தரிடத்தில் கணக்குண்டு. அவர் சொல்லுகிற காலம், அந்த காலம் வரைக்கும் அதை நாம் அனுபவித்து முடித்தால் அதன் பின்பு அது குணமாகும். இப்படி நடக்கும். 3 காரியங்கள். அதாவது கர்த்தர் மன்னித்தால் எப்பொழுது வேண்டுமானாலும் அந்த வியாதி குணமாகிவிடும். நாம் மனம் திரும்பிவிட்டால் கர்த்தருடைய மன்னிப்பு கிடைக்கும். 2வது. 3வது முறை, அந்த காலம் முழுவதும் முடிந்த பின்பு, நியாய தீர்ப்பின் காலம், கர்த்தர் போய் 5 வருடமோ 8 வருடமோ 1 வருடமோ 10 நாட்களோ எத்தனை காலம் அவர் அந்த பொல்லாத ஆவிக்கு அனுமதி அளிக்கிறாரோ அந்த காலம் முழுவதும் அந்த ஆவி நம்மை ஆளுகை செய்துவிட்டு அது போய்விடும். காலம் முடிந்ததும் தான் போகும். இப்படிதான் நியாய தீர்ப்புகள் வரும். நமக்கு வரும் துன்பத்தை நாம் தான் நிர்ணயிக்கிறோம் என்ற கருத்து இந்த வேத பகுதியை நாம் புரிந்து கொள்ளலாம். நமக்கு என்ன தவறு நடந்தாலும், நம் வாழ்க்கையில் எந்த துன்பம் வந்தாலும் ஆழமா யோசித்து பார்த்தால் புரியும், அந்த துன்பத்திற்கு காரணம் நாம் தான். அந்த துன்பத்தை தெரிந்து கொள்வதும் நாம் தான். இதுதான் எனக்கு வேண்டும் என்று அடம் பிடித்து கேட்கிற சிறு பிள்ளையை போல, அதாவது தேவையில்லாத காரியங்கள், தீமை செய்யக்கூடிய பொருள்களை சிறு பிள்ளைகள் கேட்கும். எனக்கு இதை வேண்டும், நான் நெருப்பை தொட்டு பார்க்க வேண்டும், தீயை
கேண்டில் ஏற்றி வைத்தால் அதை தொட்டு பார்க்க வேண்டும் என்று சிறு பிள்ளைகள் கேட்கும். போய் தொட தொட போகும். சொன்னால் கேட்காது. ஒரு முறை சுட்டு கொண்டால் அதன் பின்பு அது தொடாது. இப்படிதான் நாமும் இருக்கிறோம். எந்த தீமை வேண்டும் என்பதை நாமாக தேடி போய்தான் பெற்றுக்கொள்கிறோம். இதை கவனமாய் கேட்டு தெரிந்து கொண்டால் நம் வாழ்க்கை, நாம் தெளிவாய் நடந்து கொள்ளும் போது நம் வாழ்க்கை சுலபமாகிவிடும். தீமையிலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்ளலாம். இங்கு யூதர்கள் கர்த்தரை விட்டு அவர்கள் பொல்லாத ஆவியின் பிடியில் இருக்கிறார்கள், பாவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆவிகள் சொல்வதை அந்த ராஜாக்கள் கேட்கிறார்கள். அவர்கள் சொல்வதையே இவர்களும் போய் கேட்டால் அந்த ஆவியினுடைய வார்த்தையை பொல்லாத ஆவிக்கு அவர்கள் இடம் கொடுத்தது போல யூதா ஜனங்களும் போய் அவர்களோடு சேர்ந்து கொண்டு பொல்லாத ஆவிக்கு இடம் கொடுத்தார்கள். அதனால் எந்த ஜனங்கள் மூலமாக இவர்களுக்கு பாவம் செய்தார்களோ அதே ஜனங்கள் மூலமாக கர்த்தர் அவர்களை தண்டிக்கிறார். அந்த அசிரிய ராஜாவின் வெள்ளம் யூதாவெங்கும் நுழைந்து மிகப்பெரிய வெள்ளம் நுழைவது போல தேசத்தில் நுழைந்து, அப்படி என்றால் அவர்களுடைய போர் வீரர்கள், அசிரியர்களின் வீரர்கள் யூதாவுக்குள் நுழைந்து மிகப்பெரிய தீமையை ஏற்படுத்துவார்கள். இம்மானுவேலே உம்முடைய நகரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் சட்டைகளின் விரிவு உம்முடைய தேசத்தை மூடும். தேசம் எங்கும் மூடப்பட்டிருக்கும் தீமையினால் என்று பொருள். அதன் காலம், இதன் பொருள் என்னவென்றால், அசீரிய ராஜா யூதா ராஜ்யத்தை முழுவதும் ஆட்கொண்டு அவன் கொடுமைப்படுத்தி கொண்டிருப்பான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தேசமாய் இருக்கிறது. அவர் பிறக்கும் கோத்திரமாய் இருக்கிறது, யூதா கோத்திரம். ஜனங்களே, நீங்கள் கூட்டம் கூடுங்கள், முறியடிக்கப்படுவீர்கள். தூர தேசத்தில் இருக்கிற ஜனங்களே, நீங்கள் எல்லாம் புறப்படுங்கள், ஆயத்தமாகுங்கள், இடைக்கட்டி கொள்ளுங்கள், நீங்கள் முறியடிக்கப்பட போகிறீர்கள் என்று தீர்க்க தரிசனம் உரைக்கப்படுகிறது. ஆலோசனை செய்யுங்கள், அது நிலைக்காது. நீங்கள் எத்தனை ஆலோசனை செய்தாலும் அது நிலைக்காது. வார்த்தைகளை வசனியுங்கள், அது நிற்காது. தேவன் எங்களோடு இருக்கிறார். அதாவது யூதா தேசத்தில் 2 கூட்டத்தார் இருக்கிறார்கள் ஜனங்கள். பரிசுத்த ஜனங்களும் இருக்கிறார்கள், கர்த்தரை விட்டு விலகின பெரும்பாலான ஜனங்களும் இருக்கிறார்கள், பாவம் செய்தவர்கள். அவர்களை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி இந்த இடத்தில் சொல்லுகிறார். கர்த்தர் எங்களோடு இருக்கிறார், நீங்கள் பாவம் செய்தவர்கள், அசிரியரோடு சேர்ந்து கொண்டவர்கள், அவர்களை குறித்து சொல்லுகிறார். இப்பொழுது கர்த்தருடைய கரம் ஏசாயா தீர்க்கதரிசியின் மேல் இறங்கி கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ஜனங்களின் செயலை போல நீ செய்யாதே என்று சொல்லுகிறார். அவர்களை போல் நீ இருக்காதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். புத்தி சொல்லுகிறார். அவர்களை போல அவர்களுடைய வழிகளில் நீ நடக்காதே என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசிக்கு சொன்னார், யூதா ஜனங்களின் வழியில் நீ நடக்காதே, எச்சரிக்கையாயிரு என்று. அவர்கள் கட்டுப்பாடு என்று எதையெல்லாம் சொல்லுகிறார்களோ, ஜனங்கள் சொல்லுகிறதை அதை நீ கட்டுப்பாடு என்று சொல்லாதே. அவர்கள் எதற்கு பயப்படுகிறார்களோ அதற்கெல்லாம் நீ பயப்படாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார் தீர்க்கதரிசியின் இடத்தில். ஜனங்கள் பயப்படுகிற காரியங்களுக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருந்து சேனைகளின் கர்த்தரையே பரிசுத்தம் பண்ணுங்கள். கர்த்தருடைய பரிசுத்தத்தையே சொல்லுங்கள். கர்த்தருக்கு பரிசுத்தமாய் நீங்கள் வாழுங்கள். அவரே உங்கள் பயமும் உங்கள் அச்சமுமாய் இருக்க கடவர். அதாவது கர்த்தருக்கே பயந்து இருங்கள். மற்ற எந்த காரியத்தையும் அவர்களை போல பயந்து கலங்கி கொண்டு இருக்காதீர்கள். கர்த்தருக்கே பயந்து அவருக்கு கீழ்ப்படிந்திருங்கள், அவருக்கு மரியாதையை செலுத்தியிருங்கள் என்று பொருள். கர்த்தரே உங்களுக்கு பரிசுத்த ஸ்தலமாய் இருப்பார். யூதா தேசத்தில் இருக்கிற ஏசாயா தீர்க்கதரிசியும் அவரை சேர்ந்தவர்களுக்கும் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை இது. அதாவது கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்தமாய் வாழ்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை. அவரே உங்கள் பரிசுத்த ஸ்தலமாய் இருப்பார். இந்த வார்த்தைகள் எல்லாம் நமக்கும் பொருந்தும். நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் இருந்தால் இந்த வார்த்தைகள் நமக்கு பொருந்தும். ஆனாலும் இஸ்ரவேலின் 2 கோத்திரத்தாருக்கு கர்த்தர் தடுக்கலின் கல்லும் இடறுதலின் கண்மலையுமாய் இருப்பார். எருசலேமின் குடிகளுக்கு சுருக்கும் கண்ணியுமாய் இருப்பார் என்று பொருள். இதன் ஆழத்தில் இருக்கிற பொருள் என்னவென்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து விட்டார். இப்பொழுது இஸ்ரவேலர் ஏற்றுக்கொள்ளவில்லை, யூதர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. குறிப்பிட்ட ஜனங்கள் ஏற்றுக்கொண்டார்கள். தேசத்தின் அதிபதிகளும் தேவாலயத்தின் ஆசாரியர்களும் பெரியவர்கள் யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. பொதுவாக அநேகம் பேர் ஏற்றுக்கொள்ளவில்லை. கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாததினால்தான் சிலுவைக்கு ஒப்பு கொடுத்து இப்படிப்பட்ட ஒரு செய்யக்கூடாத காரியத்தை செய்தார்கள். சரி, இப்படி இவர்கள் செய்வதற்கு, இப்படி செய்ய போகிறார்கள் என்பதையே இந்த தீர்க்க தரிசனம் உரைக்கிறது. எருசலேமுக்கு சுருக்கும் கண்ணியுமாய் இருக்கும்.
எருசலேம் தேசம் இப்பொழுது 2000 வருடங்களாக தேவாலயம் இல்லாமலும், தேசமே 1946 வருடம் வரைக்கும் தேசம் என்று இல்லாமலும், எருசலேம் இஸ்ரவேலின் தலைநகரமாய் இருக்க வேண்டியது இல்லாமலும் இருந்தது. இத்தனை காலமாக இப்பொழுதுதான் சமீபத்தில் தான் இஸ்ரவேல் என்ற தேசமே இல்லாமல் இருந்தது. ஏன் இருந்தது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் அவரை சிலுவையில் ஒப்பு கொடுத்த பாவத்திற்கும், அவரை கொடுமைப்படுத்தினதற்கும், மனுஷகுமாரனை மதிக்காமல் புரிந்து கொள்ளாமல் இருந்ததற்கான தண்டனை தான் இத்தனை காலம் இவர்கள் யூதர்கள் அனுபவித்தார்கள். இதைதான் சுருக்கும் கண்ணியுமாய் இருக்கும் என்று ஏசாயா தீர்க்கதரிசி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 600 வருடங்களுக்கு முன்பாகவே இந்த காரியத்தை அவர் சொல்லியிருக்கிறார், தீர்க்க தரிசனமாக உரைத்திருக்கிறார். கல்லும் இடறுதலின் கண்மலை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துதான். வேதத்தில் பல இடங்களில் கல், கண்மலை என்ற ஓமைகள் எல்லாம் கர்த்தருக்கே பொருந்தும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பொருந்தும், ஓமையாக சொல்லப்படும். ஆண்டவர் பிறந்தார், அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய பிறப்பை ஏற்றுக்கொள்ளாததினால், இவர்தான் மேசியா என்று ஏற்றுக்கொள்ளாததினால் இஸ்ரவேலர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள். ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற கேள்வி வருகிறது. பிதாவாகிய தேவன் அவர்களுக்கு தண்டனை கொடுக்கிறார். இதுதான் இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த 4 காரியங்கள். இடறுதலின் கண்மலை, தடுக்கலின் கல், சுருக்கு கண்ணி எருசலேமுக்கு. இதன் பொருள் இதுதான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் போவார்கள், அதனால் அவர்கள் தண்டனை அனுபவிப்பார்கள். இப்படியாக இது நடக்கும். சரி, இந்த சம்பவம் நடப்பதற்கு என்ன காரணம் என்றால், இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு வரைக்கும் இஸ்ரவேலர்கள் செய்த விக்கிரக ஆராதனையும் கர்த்தருக்கு பிரியமில்லாத பாவமான காரியங்களே காரணம். இப்படி அவர்கள் செய்ததை நிமித்தமே இந்த ஒரு நெருக்கலான ஒரு சோதனைக்குள் பிரவேசிக்கிறார்கள். இல்லை என்றால், இவர்கள் பரிசுத்தமாய் வாழ்ந்திருந்தால், கர்த்தர் மேசியா பிறந்ததை, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துதான் மேசியா என்பதை இவர்கள் உணர்ந்திருப்பார்கள். பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகை இவர்களுக்குள் இருந்திருந்தால், எதிரில் நிற்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவர்தான் என்று அவர்களுக்கு தெரிந்திருக்குமே. அவர்களுக்கு அது தெரியவில்லை, அவர்களால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை என்று சொல்லும் பொழுது, அவர்கள் அந்த அளவுக்கு பொல்லாத ஆவிகளின் ஆளுகையால், பணத்தாசை, பாவம், எல்லாவித பொல்லாத ஆவிகளால் ஆளுகை செய்து கொள்ளப்பட்டிருந்தார்கள். ஓய்வு நாளை விக்கிரகமாக்கி வைத்திருந்தார்கள். எல்லா இச்சைக்குரிய காரியங்களை செய்திருந்தார்கள். பணத்தாசை பிடித்தவர்களாய் இருந்திருக்கிறார்கள். இப்படி தேசம் எங்கும் பாவம் நிறைந்திருந்ததினால்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே அவர்கள் இவர்தான் என்று புரிந்து கொள்ளாமல் போனது. இதுதான் காரணம். அதனால்தான் இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை ஏற்றுக்கொள்ளாமல் இவர்கள் தண்டனை அனுபவித்தார்கள். கர்த்தரை ஏற்றுக்கொள்ளும் சூழ்நிலை வந்ததுதான் அவர்களுக்கு சோதனை. ஆண்டவர் பிறந்தது அவர்களுக்கு சோதனை. அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொண்டிருந்தால் அதை வெற்றி பெற்றிருப்பார்கள். கடைசி வரைக்கும் கடைசி வாய்ப்பாக கொடுக்கப்பட்டது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு. கடைசியாக அதையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதற்கு முன்பே இத்தனை தீர்க்கதரிசிகள் சொல்லியிருக்கிறார்களே, இதை படித்துக்கொண்டு, இதை வேதத்தில் படித்து ஆலயத்தில் பிரசங்கித்துக் கொண்டிருந்தவர்கள் தான் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதுதான் கொடுமையான காரியம். இன்றும் கூட திருச்சபைகளில் எப்படிப்பட்ட போதனைகள் வருகிறது. அழகாக போதிக்கிறோம், அழகாக தியானிக்கிறோம். ஆனால் அவைகள் நம் இருதயத்திற்குள் பிரவேசித்து நம்முடைய செயல்களாக மாறுகிறதா? யோசித்து பார்ப்போம். தானியேல் ஐயா பரிசுத்தமாய் வாழ்ந்தார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை பற்றி நாம் சொல்லுகிறோம். அப்படி நாமும் வாழ வேண்டும் என்பதை போதிக்கிறோமா? சற்று யோசித்து பார்ப்போம். அவர்கள் அப்படி பரிசுத்தமாய் இருந்தார்கள், நாமும் அப்படி பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொல்வதற்கு பயம். சமுதாயத்தை கண்டு பயம். பயந்தவர்கள் கர்த்தருக்கு பயனற்றவர்கள். கிதியோனை குறித்து கர்த்தர் பேசிய வார்த்தையை பாருங்கள். ஆபிரகாம் ஐயாவை குறித்து பேசியதை பாருங்கள். கர்த்தருடைய ஊழியர்கள் பயப்படக்கூடாது. கர்த்தரை தவிர வேற யாருக்கும் பயப்படக்கூடாது. எந்த காரியத்திற்கும் பயப்படக்கூடாது. தயவு செய்து கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கிற ஊழியர்கள், பிரசங்கியர்கள் எல்லோரும் தைரியமாய், ஒரு முறை வாழ்க்கை, அதை கர்த்தருக்காக போனால் போகட்டும், ஜீவனை நினைத்து பார்க்காமல் தைரியமாய் பிரசங்கிப்பது மிகவும் அவசியம். சற்று கவனித்து பார்ப்போம். பயத்தை தூக்கி எறிவோம். எது நடந்தாலும் பரவாயில்லை. நாம் போனால் இன்னொரு ஊழியரை கர்த்தர் எழுப்பிக் கொள்வார். நஷ்டம் ஒன்றும் இல்லை. அதனால் கர்த்தர் பார்த்து கொள்வார். தைரியமாய் பிரசங்கிப்போம். இது கடைசி காலம். கர்த்தருக்கென்று எழும்ப வேண்டிய ஜனங்கள் எழும்பக்கூடிய காலம்.
அந்த பாக்கியத்தை நாம் விட்டு விடாமல் பயன்படுத்தி கொள்வோம். கர்த்தர் நமக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். நாம் அதை பயன்படுத்தி கொள்வோம். கர்த்தருக்காக எழும்புவோம். கர்த்தருக்காக பரிசுத்த வைராக்கியத்தோடு உண்மையை, நீதியை தைரியமாய் பிரசங்கிக்கிற பிரசங்கியார்களாய் நாம் மாற வேண்டும். ஒவ்வொரு கர்த்தருடைய ஊழியக்காரர்களும் பிரசங்கிப்பவர்கள் ஒருவரும் எதற்கும் அஞ்சக்கூடாது. உண்மையை வெளிப்படையாக பேசும் மன தைரியம் வேண்டும். நாம் மட்டும் புரிந்து கொண்டு நாம் பரலோகம் போய்விடலாம் என்று கனவு காணக்கூடாது. அப்படி செய்யக்கூடாது. அது நமக்கு பாவமாய் இருக்கும். நாம் அறிந்த காரியங்களை, உண்மையை, சத்தியத்தை வெளிப்படையாய் போதிக்கிற ஊழியர்கள் தேவை என்று. ஊழியர்கள் அறிந்திருந்தாலும் போதிப்பதில்லை. ஜனங்களை அப்படியே விட்டு விடுகிறார்கள். இது மகா பெரிய தவறு. நாளை கர்த்தருடைய சன்னதியில் நாம் போய் நிற்க வேண்டாமா? கர்த்தருடைய பார்வையில் நாம் நிற்கும் பொழுது நம்முடைய மனசாட்சி நம்மை குத்தாதா? யோசித்து பார்ப்போம். அவரிடத்தில் இரக்கத்தையும் அன்பையும் வேண்டுகிற நாம் கடைசியில் அவருடைய நியாய தீர்ப்புக்கு ஆளாகிவிடக் கூடாது அல்லவா? இருப்பது கொஞ்ச நாள். புல்லை போன்ற வாழ்க்கை, புல்லின் பூவை போன்றது நம்முடைய மகிமை. இதற்கு இடம் கொடுத்து கொண்டு, இதை ஒரு பொருட்டாக எண்ணிக்கொண்டு கர்த்தருடைய வசனத்தை மறைத்து போதிக்க வேண்டாம். தயவு செய்து தைரியமாய் பிரசங்கிப்போம். இந்த உலக வாழ்க்கை என்பது ஒன்றும் பெரிதல்ல. உண்மையாய், தைரியமாய், கர்த்தரிடத்தில் பக்தி வைராக்கியத்தோடு பிரசங்கிப்பது அவசியமாய் இருக்கிறது. இந்த காலத்திற்கு ஜனங்களின் நிலை மிகவும் மோசமாய் இருக்கிறது. ஆலயத்திற்கு செல்லுகிற எல்லோரும் பரலோகத்திற்கும் வர வேண்டும் என்பது ஊழியர்களின் கனவாய் இருக்க வேண்டும். தயவு செய்து அதை குறித்து யோசிப்போம். யூதர்களில் அநேகர் சிக்குண்டு பிடிபட்டு நொறுங்கி பிடிபடுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யூதர்கள் அநேகர் பாவம் செய்து கொண்டிருந்ததினால், கர்த்தருடைய வார்த்தையை மீறி நடந்ததினால், கர்த்தருக்கு விரோதமான செயல்களில் ஈடுபட்டு கொண்டே இருந்ததினால் இந்த நிலை வந்தது. அந்த சோதனை காலம் வரும் பொழுது அவர்கள் நியாயத்தில் படுகிறார்கள். இது சோதனை காலம் என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த காலமாய் இருக்கிறது. அவர் பிறந்து அவர் ஊழியம் செய்வது என்பது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பு. மனம் திரும்பி அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஜனங்கள், திரளான ஒன்றும் அறியாத, படிப்பறிவில்லாத பாமர மக்கள் அநேகம் பேர், ஆயிரம் பேர் கர்த்தருடைய உபதேசத்தை கேட்டார்கள். மலை பிரசங்கத்தில் பார்க்கிறோம். 5000 பேர், 5000 புருஷர்கள் அப்பமும் மீனும் சாப்பிட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 7000 பேர் இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்கள் மட்டும். அப்படி என்றால் 20,000 30,000 ஜனங்கள் போல எல்லோரும் கூடி வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டிருக்கிறார்கள், மனம் திரும்பி இருக்கிறார்கள். இது யூதாவில் நடந்த சம்பவம். அநேகம் பேர் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள். மனம் திரும்பியவர்கள் கர்த்தருடைய பாதுகாப்பில் அடைந்து அவர்கள் பரலோகத்தை சென்றடைந்தார்கள். ஆனால் யூதா கோத்திரத்திலேயே பிறந்து அதே தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் அநேகம் பேர் கர்த்தரை எதிர்த்தார்கள், பலவித தவறுகளை செய்தார்கள். இதில் என்ன ஒரு வேதனையான காரியம் என்றால், படிப்பறிவில்லாதவர்களும் பாமரர்களும் ஏழைகளும் வியாதி உள்ளவர்களும் ஏன் பிசாசு பிடித்தவர்கள் கூட மனம் திரும்பி கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு நல்லபடியாக பரிசுத்தமானார்கள். ஆனால் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் யார் என்றால், தேவாலயத்தில் இருந்து வேதத்தை தியானித்து நன்கு படித்து அறிந்து பிறருக்கு போதிக்கிற நிலையில் இருந்தவர்களே அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் போனார்கள். இது மிகவும் வேதனைக்குரிய காரியமா இருக்கிறது. அன்றிருந்த உலகத்தில் நடந்த அதே நிகழ்வுதான் அன்று இஸ்ரேல் தேசத்தில் நடந்தது, இன்று உலகமெங்கும் நடந்து கொண்டிருக்கிறது. இதில் என்ன கொடுமை என்றால், அநேகம் பேர் கிறிஸ்தவர்கள் நியாய தீர்ப்புக்குள்ளாகிறார்கள். இதுதான் வேதனையான காரியம். அநேகம் பேர். ஏன் அப்படி நடக்கிறது? நாம் உணர்வில்லாமல் இருப்பதுதான் காரணம். புறஜாதியார் யார், கிறிஸ்தவர்கள் யார் என்ற தகுதி கர்த்தர் சொல்ல வேண்டும். நாம நம்மை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தால் பத்தாது. கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ்கிறவர்களே பரிசுத்தமானவர்கள். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடப்பவர்களே கிறிஸ்தவர்களா இருக்கிறோம். அப்படி இருக்க கர்த்தருடைய வசனத்தை கை கொண்டு நடக்கிறவர்களே, 10 கட்டளைகளுக்கு உட்பட்டவர்களே என் ஜனங்கள் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அப்படிப்பட்ட
10 கட்டளைகளும் இன்று வேத புத்தகமாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேத வசனத்தை கை கொண்டு நடக்கிறவர்களே கர்த்தருடைய ஜனமாய் இருக்கிறோம். இதை மீறி நடக்கிறவர்கள், இதை அறிந்து கொள்ளாமலே இருந்து கொண்டு தேவாலயத்திற்கு வாரம் செல்வதினால் மட்டும், திருச்சபைக்கு வாரம் செல்வதினால் மட்டும் நாம் நம்மை கிறிஸ்தவர்கள் என்று நம்பிக்கொண்டிருக்க கூடாது. நம்மை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் கிறிஸ்தவர்களா? நாம் கர்த்தருடைய பிள்ளையா? கர்த்தர் நம்மை பரலோகத்தில் ஏற்றுக்கொள்வாரா என்ற நிலையை நாம் நம்மை ஆராய்ந்து அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டும். தினந்தோறும் வேதத்தை வாசித்து கர்த்தருடைய வார்த்தையை கடைபிடித்து நடந்தால்தான் பரலோகத்தில் இடம்பெற முடியும். கிறிஸ்தவர்களா இவ்வுலகத்தில் வாழ முடியும். உண்மையான கிறிஸ்தவர்கள் என்பவர்கள் அப்படிப்பட்டவர்களே. அவர்களோடுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிரந்தரமாய் நிற்கும். சாட்சி ஆகமத்தை கட்டி என் சீசருக்குள்ளே வேதத்தை முத்திரையிடு என்று சொல்லுகிறார். அநேகம் காலம் நியாயப்பிரமாண புஸ்தகம் இல்லாமலே இருந்தது. உலகத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது. யாரும் எடுத்து பயன்படுத்தாமல் ஆகம புஸ்தகங்கள் இருந்தது. வேத பகுதியும் அவர்கள் வாசிக்காமல் ஒரே ஒரு நியாயப்பிரமாண புஸ்தகம் இருந்தது. உலகெங்கும் அதுவும் வாசிக்கப்படாமல் கர்த்தருடைய வார்த்தை ஜனங்களுக்கு கிடைக்காமல் இருந்த காலம் அது. இப்படியாக கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காதவர்கள் கர்த்தருடைய நியாய தீர்ப்பை பெற்றுக் கொண்டார்கள். கர்த்தருக்கு செவி கொடுத்து அவருடைய வார்த்தையின்படி வாழ்ந்த ஜனங்களே மீட்கப்படுவார்கள் என்ற விஷயத்தை என்ற சத்தியத்தை நாம் அறிந்து கொள்வோம். கர்த்தர் பெரியவர், அவர் மிகவும் நல்லவர். அவருக்கு பிரியமாய் நடந்து நன்மையை பெற்றுக்கொள்வோம். கர்த்தருக்கு பயந்திருப்போம். அவர் மகா பெரியவர். அவருக்கு பயப்படுகிற பயம் அவசியம் தேவை. நாம் கர்த்தரை சாதாரணமாக நினைத்து கொண்டிருக்கிறோம். அது மிக மிக பெரிய தவறு. கர்த்தருக்கு பயந்து நடுங்கி ஒவ்வொரு நாளும் நம்முடைய செயல்களிலும், நம்முடைய பேச்சிலும், நம்முடைய பார்வையிலும், நம்முடைய நடத்தையிலும், நம்முடைய நினைவுகளாலும் கர்த்தருக்கு பயந்து இருக்க வேண்டும். நினைப்பது தவறான காரியங்களை நினைக்க கூடாது. பேசுவது தவறானதை பேசக்கூடாது. பார்ப்பதை தவறானதை பார்க்க கூடாது. போகக்கூடாத இடத்திற்கு போகக்கூடாது. செய்யக்கூடாத செயலை செய்யக்கூடாது. இப்படி கர்த்தருக்கு பயந்து அவர் நம்மை எப்பொழுதும் கவனித்திருக்கிறார் என்ற உண்மையை உணர்ந்து கொண்டு நடக்க வேண்டும். கர்த்தர் பெரியவர். அவர் நம்மை எப்பொழுதும் நம் கூட இருந்து பாதுகாத்து ஆசீர்வதிப்பார். ஏசாயா 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல் 22ஆம் வசனம் வரை. இந்த வேத பகுதியை தியானிப்பதற்கு முன்பாக சற்று இதன் அடித்தளம் என்ன என்பதை சற்று கவனித்துக் கொள்வோம். அதாவது இதற்கு முன்பாக என்ன நடந்தது என்றால், இஸ்ரவேல் தேசத்தில் ஏசாயா தீர்க்கதரிசி வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தில் யூதாவில் அரசாண்டு கொண்டிருந்தார். அப்பொழுது இஸ்ரவேலர்கள் பிரிந்திருந்தார்கள். இஸ்ரவேலர்கள் அந்த 10 கோத்திரங்களும் சேர்ந்து இஸ்ரவேலர்கள் எனப்பட்டார்கள். அவர்கள் சீரிய தேசத்தாரோடு சேர்ந்து கொண்டு, சீரிய தேசத்து ராஜாவோடு சேர்ந்து கொண்டு, ரேத்சீன் எனும் அந்த ராஜாவோடு சேர்ந்து கொண்டு யூதாவை எதிர்த்து சண்டையிட வந்தார்கள். அதாவது இஸ்ரவேலர்களின் ஒரு கோத்திரமான யூதா கோத்திரம் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட கோத்திரமா இருக்கிறது. இப்படிப்பட்ட கர்த்தருடைய ஜனங்களுக்குள் 2 பிரிவாக பிரிந்து மற்ற அந்நியரோடு சேர்ந்து கொண்டு சண்டையிட இஸ்ரவேலர்கள் வந்தார்கள். இப்படி இருக்கும்போது யூதா கோத்திரத்தின் ராஜா மிகவும் கலங்கி போனார். அந்த சமயத்தில் ஏசாயா தீர்க்கதரிசி அப்பொழுது வாழ்ந்து வந்தார். ஏசாயா தீர்க்கதரிசிக்கு அந்த சமயத்தில் கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. அப்பொழுது கர்த்தர், நீ போய் அவர்களை தைரியமா இருக்க சொல், பயப்பட வேண்டாம், யூதா தேசத்திற்கு எந்த ஆபத்தும் வராது, கர்த்தர் காப்பாற்றுவார், தைரியமா இருக்க சொல் என்று, யுத்தம் வராது என்று சொல் என்று கர்த்தர் சொன்னார் ஏசாயா தீர்க்கதரிசியிடம். அது மட்டுமல்லாமல் சொல், விசுவாசிக்காவிட்டால் நீங்கள் துன்பப்படுவீர்கள், விசுவாசியுங்கள் என்று சொல்கின்றார். ஏனென்றால் அதற்கு முன்பாக மரங்கள் அசைவது போல யூதா கோத்திரத்தார் இருதயம் ராஜாவும் ஜனங்களும் அசைந்தார்கள், மிகவும் வேதனைப்பட்டார்கள், ஆபத்து வந்தது என்று இது வேதாகமம் சொல்லுகிறது. இப்படி கர்த்தர் சொல்லி இதை சொல் என்றார். ஏசாயா தீர்க்கதரிசியும் அப்படி ஆகாஸ் ராஜாவிடம் சொன்னார். இதை கேட்ட பின்பு உசியா ராஜா விசுவாசத்தோடு கர்த்தரை நோக்கி காத்திருக்காமல் அவர் ஒரு தவறு செய்தார். அவர் என்ன செய்தார் என்றால், நேராக, அதாவது இஸ்ரவேலர்கள் சீரிய தேசத்தோரோடு சண்டையிட வந்தார்கள் சேர்ந்து கொண்டு.
யூதா தேசத்து ராஜாவாகிய உசியா கர்த்தரின் சொல் கேளாமல், கர்த்தரை நம்பி இருக்காமல், கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அதன்படி கீழ்ப்படிந்திருக்காமல், பொறுமையோடு காத்திருக்காமல், அசீரியா ராஜாவாகிய வேறு ஒரு பலத்த ராஜா, அசிரியா தேசத்தின் ராஜாவாகிய திகிலாத் பிலேசர் என்கிற அந்த ராஜாவை நோக்கி தமக்கு உதவும்படி கேட்டுக்கொண்டார். அதற்கு காணிக்கையாக யூதா தேசத்தில் இருந்த எருசலேமில் கர்த்தருடைய தேவாலயத்தில் இருந்த பொன்னும் வெள்ளியும் மற்றும் அரசாங்க கஜானாவில் இருந்த யூதா தேசத்து அரசாங்கத்தில் இருந்த பொன்னும் வெள்ளியும் இதை எடுத்து யூதா ராஜாவாகிய உசியா திகிலாத் பிலேசரிடம் காணிக்கையாக 1000 வெள்ளிக்காசு கொடுத்து, வெள்ளிக்காசு தங்க காசு கொடுத்து 1000 காசுகளை கொடுத்து, எங்களுக்கு காப்பாற்றுங்கள், உமக்கு மகன் போல நான் இருக்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்கள், என் எதிரிகளை முறியடித்து போடுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அதை பெற்றுக்கொண்ட திகிலாத் பிலேசர் என்னும் அசீரிய ராஜா ஏற்றுக்கொண்டு நேராக இஸ்ரவேல் தேசத்தாரோடும் சீரியரோடும் சண்டையிட்டு அவர்களை சிறைப்பிடித்து அவர்களை தோற்கடித்து விட்டு வந்து விட்டார். பணத்தை வாங்கி கொண்டு அவர் வேலையை முடித்து விட்டார் அசீரிய ராஜாவாகிய திகிலாத் பிலேசர். இந்த காரியம் கர்த்தருடைய ஜனங்கள் செய்யக்கூடாத காரியமா இருக்கிறது. இஸ்ரவேலர் அந்நியரோடு சேர்ந்து வந்தது தவறு, தமக்குள்ளே சண்டையிட்டு கொண்டதும் தவறு, அந்நியரோடு சேர்ந்தது அதை விட பெரிய தவறு. கர்த்தர் நமக்கு நியாயப்பிரமாணத்தில் கொடுத்திருக்கிறார், அதை மீறி நடந்தது தவறு. அது மட்டுமல்லாமல் யூதா தேசம்தான் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் ஒரு கோத்திரம் தான் இருந்தது. அந்த தேசமும் அந்த ஜனங்களும் இப்படி கர்த்தரை விட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பொறுமையோடு இருக்காமல் அந்நியரை நாடி போனது கர்த்தருடைய பார்வைக்கு கோபமானது. இதன் விளைவாக கர்த்தர் கோபப்பட்டு அவர்களை தண்டிக்கிறார். அதாவது இவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? சுமார் கிமு 700 ஆண்டுகளில் நடந்த காரியம் இது. இப்படிப்பட்ட நிலை அந்த காலத்தில் நடந்தது. இன்று இந்த வார்த்தைகள், இந்த காரியங்கள் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களான நமக்கு தேவையா இருக்கிறது. நாம் என்ன செய்கிறோம் என்பதை சற்று கவனித்து பார்க்க வேண்டும். முதலில் இந்த சரித்திரத்தை நாம் கவனித்துக் கொள்வோம். இவர்கள் என்ன செய்தார்கள்? வேதாகமத்தை நாம் அறிந்து கொள்ளும் போது இஸ்ரவேலர்கள் அந்த காலத்தில் என்ன தவறு செய்தார்களோ அவர்களுடைய கர்ப்ப பிறப்பாய் இருக்கிற உலகெங்கும் இருக்கிற கிறிஸ்தவர்களும் அதே தவறை செய்கிறவர்களாய் இருக்கிறோம். அது நம்முடைய சுபாவமாய் இருக்கிறது. அதனால் அவர்கள் செய்த தவறை புரிந்து கொண்டு அதை நாம் செய்யாமல் இருக்க நாம் முடிவு செய்ய வேண்டும். இதைதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை சற்று கவனிப்போம். இவர்கள் இப்படி நடந்து கொண்டது தவறா இருந்தது. கர்த்தருடைய கோபத்தை மூட்டினார்கள் யூதா தேசத்தார். இது நிமித்தம் கர்த்தர் சொன்ன வார்த்தையாவது, சாட்சி ஆகமத்தை கட்டி என் சீஷருக்குள்ளே முத்திரை போடுங்கள் என்றார். அதாவது இவர்கள் இப்படி செய்தது நிமித்தம் கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசியிடம் பேசினார். நீயும் உன்னை சேர்ந்தவர்களும், அதாவது கர்த்தரிடத்தில் பயபக்தியா இருந்து தீர்க்கதரிசிக்கு செவி கொடுத்து வாழ்ந்த ஒரு கூட்டத்தார் ஜனங்களும் இருந்தார்கள். பெரும்பாலான ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் கர்த்தரை விசுவாசிக்காமல் போய்விட்டார்கள். பயந்து, சூழ்நிலைகளுக்கு பயந்து அவர்கள் அடுத்த ராஜாவின் உதவி நாடி போய்விட்டார்கள். அதிகமான ஜனங்கள் அப்படி போயிருந்தாலும் கர்த்தருக்கென்று பக்தி வைராக்கியம் உள்ள, கர்த்தரை விசுவாசித்து காத்திருந்த கூட்டத்தாரும் அங்கு இருந்தார்கள். கர்த்தர் அவர்களை அழைத்து கொண்டு அவர்களை சேர்த்து கொண்டு நீயும் உன் ஜனங்களும் எச்சரிக்கையுடன் இருங்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசியிடம் சொன்னார். அதாவது நீங்கள் என்னிடத்தில் உண்மையாயிருங்கள், அவர்களை பின்பற்றாமல் என் வார்த்தைகளை கடைபிடித்து வேத வசனத்தை தியானித்து அதன்படி வாழுங்கள் என்று சொன்னார். அதன் பின்பாக நீ இந்த வேதாகமத்தை கட்டி முத்திரை போடு என்று சொன்னார். பைபிள் அந்த காலத்தில் ஒரே ஒரு வேதாகமம் தான் தேவாலயத்தில் இருந்தது. நியாயப்பிரமாண புஸ்தகம் என்று இருந்தது. வேதாகமம் என்பது இப்பொழுது இருப்பது போல எல்லோர் கையிலும் இல்லை. அந்த காலத்தில் பேப்பர் கிடையாது. வேதாகமம் எல்லா இடத்திலும் பிரதியாக இல்லை. ஒரே ஒரு வேதாகமம், அதை தேவாலயத்தில் இருந்தது. அதில் ஆசாரியர் எடுத்து பண்டிகை நாட்களில் படிப்பார். அதை கேட்டுதான் ஜனங்கள் வாழ்வார்கள். வருடத்தில் 3 நாள் 3 முறை பண்டிகை கொண்டாடப்படும். அந்த பண்டிகை நாட்களில் வேத புஸ்தகம் வாசிக்கப்படும். அதை பெரியோர்கள் கேட்டு
தன் குடும்பத்தாருக்கும் தன்னை அறிந்தவர்களுக்கும் பிறருக்கும் சொல்லுவார்கள். இப்படியாக தான் அன்று இஸ்ரவேலர்கள் வாழ்ந்து வந்தார்கள். அப்படி இருக்க கர்த்தர் வேத வசனத்தை அவர்களை விட்டு விலக்குகிறார். இன்றும் இந்த காரியத்தை நாம் சற்று கவனமாய் புரிந்து கொள்ள வேண்டும். பல பேர் வேதம் வாசிப்பதில்லை, ஜெபிப்பதில்லை. ஆனால் பெரும்பாலான ஊழியர்கள் சொல்லுவார்கள். என்ன சொல்வார்கள் என்றால், ஜெபியுங்கள், வேதம் வாசியுங்கள் என்று அறிவுறுத்திக் கொண்டே இருப்பார்கள். ஆனால் எவ்வளவுதான் சொன்னாலும் இந்த ஜனங்கள் கேட்க மாட்டார்கள். வேதத்தை வாசிக்க வேண்டும் என்று அந்த நேரத்தில் தோன்றும், வீட்டிற்கு வந்தால் அதன் பின்பு தோன்றாது. ஏன் இப்படி நடக்கிறது? இதுதான் கர்த்தருடைய கோபத்திற்கு நாம் ஆளாகி இருக்கிறோம் என்று பொருள். நாம் வேதம் எடுத்து வாசிக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய கிருபையை பெற்றவர்களுக்கே அந்த பாக்கியம் கிடைக்கும். முதலில் அதை புரிந்து கொள்வோம். எல்லாம் நாமாக செய்கிறோம் என்று நினைக்க வேண்டாம். நாமாக செய்வது என்று பெரிய காரியம் எதுவும் இல்லை. கர்த்தரே நம்மை வழி நடத்துகிறார். நமக்குள் விசுவாசம் வர வேண்டும் என்றால் கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போல வேத புஸ்தகம் வாசிப்பது என்பது நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம், பெருமை பாராட்டி கொண்டு, எனக்கு நேரம் இல்லை அதை படிக்க என்று. எவ்வளவு முட்டாள்தனமான பதில் தெரியுமா இது? வேதம் வாசிக்க நம்மால் முடியவில்லை என்றால் கர்த்தருடைய கோபத்தை நாம் சுமந்திருக்கிறோம். வேதம் வாசிப்பது என்பது மிகப்பெரிய பாக்கியம். அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கவில்லை என்று பொருள். அதற்காக நாம் தான் வேதனைப்பட வேண்டும், பிறர் அல்ல. அடுத்தவர்களுக்கு எந்த நஷ்டமும் இல்லை, நமக்கு தான் நஷ்டம். வேதம் வாசிக்காவிட்டால் நமக்கு தான் நஷ்டம், நமக்கு தான் நன்மைகள் இல்லை, நமக்கு தான் பரிசுத்தம் இல்லை, நமக்கு தான் துன்பத்திற்கு ஆளாகி வேதனையை அனுபவிக்க வேண்டி வரும். அதை நாம் சற்று புரிந்து கொண்டால் நலமாயிருக்கும். அதாவது வேதம் வாசிப்பது என்பது நமக்கு கர்த்தர் கொடுத்த மிகப்பெரிய ஆசீர்வாதம். அது ஒரு பெரும் பாக்கியம். அதை எப்பொழுதும் இழந்துவிடக் கூடாது. உண்ண மறக்கலாம், உறங்க மறக்கலாம், ஆனால் வேதம் வாசிக்க மறக்க கூடாது. அதை நாம் நினைக்காமல் இருக்கக்கூடாது. அதாவது வேதம் வாசிப்பதை மறப்பது என்பது உலகத்தின் மிகப்பெரிய முட்டாளும் மிகப்பெரிய பாவியும் செய்கிற செயலா இருக்கிறது. ஏனென்றால் முட்டாள்தனத்திற்கும் பாவத்திற்கும் நெருங்கி தொடர்பு உண்டு. முட்டாள்கள் பாவம் செய்வார்கள், புத்தியுள்ளவர்கள் பரிசுத்தமாய் வாழ்வார்கள். கர்த்தரை கனப்படுத்தாமல் கர்த்தருக்கு விரோதமாய் அவர்கள் செயல்பட்டு கர்த்தரை மறந்து அந்நியரை உதவிக்கு நாடியதினால் கர்த்தர் கோபம் உண்டு. அவர் தம்முடைய ஆகமங்களை எடுத்துவை என்று சொன்னார். வேத வசனத்தை அவர்களை விட்டு விலக்கினார். அதன் பின்பு அவர்களுக்கு துன்பமும் துயரும் தான் வந்தது. மிகப்பெரிய பேரழிவு. இஸ்ரவேலில் அநேகர் சாகும்படி கர்த்தர் அவர்களை தண்டித்து அழித்து போட்டார். இப்படிப்பட்ட பாவம் செய்தவர்களை கர்த்தர் அழித்து போட்டார். அதாவது ஒரு மனிதன் பாவம் செய்கிறான் என்றால் கர்த்தர் அதை அவர்களை அழிக்க வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. ஏனென்றால் ஒரு நோய் கிருமி போலதான் பாவமும். பாவத்திற்கும் நோய் கிருமிகளுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. ஒரு நோய் கிருமி ஒருவர் உடலில் வந்து விட்டால், ஒரு காய்ச்சல் நோய் கிருமி நம் உடலில் வந்து விட்டால் அது ஒன்று சும்மா இருக்காது. அது அப்படியே பரவி நம்மை அதிக வேதனைப்படுத்தும். நம்மிடத்திலிருந்து மற்ற மனிதர்களிடத்திற்கு போகும். இப்படி அந்த நோய் கிருமி பரவும் தன்மை உடையதா இருக்கும், வைரஸ்கள் என்று சொல்லுவோம். அதே போலதான் பாவமும் ஒரு வைரஸ் போலதான். ஒரு மனிதனுக்குள் வந்தால் அவன் சும்மா இருக்க மாட்டான். தான் செய்யும் பாவத்தை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருப்பான். அவன் இன்னொருவனுக்கு சொல்லுவான். இப்படியாக பாவம் பெருகி கொண்டே போகும். இது நிமித்தம் கர்த்தர் மிகப்பெரிய பாவத்தின் உச்சகட்டத்திற்கு போனவர்களை அழித்தே தீர வேண்டியதா இருக்கிறது. ஏனென்றால் மற்றவர்களாவது காப்பாற்ற வேண்டும் அல்லவா? இதே நிலைதான் ஒரு மருத்துவரின் நிலையாக தான் கர்த்தருக்கும் இருக்கிறது. மற்ற மனிதர்களை காப்பாற்றுவதற்காகவாது இந்த மனிதர்களை அழிக்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது. எல்லா தீமைக்கும் ஆணிவேர் சாத்தானா இருந்தாலும் அவன் சொல்லை கேட்கிற நாம் தான் அவனை விட மிகப்பெரிய குற்றம் செய்கிறவர்களா இருக்கிறோம். அவனுக்கு செவி கொடுப்பதினால்தான் அவனால் வேலை செய்ய முடிகிறது. அதனால்தான் கர்த்தர் சொல்லுகிறார், மனதில் இச்சை வைக்காதே. இச்சை நமக்குள் இருந்தால்தான் அவன் நம்மை தூண்டிவிட்டு பாவம் செய்ய வைப்பான். நாமும் எழுந்து போவோம். நாம் தெரியாமல் எந்த பாவத்தையும் செய்வதில்லை, தெரிந்தேதான் எல்லா பாவத்தையும் செய்கிறோம். இஸ்ரவேலர்கள் இந்த வேத பகுதியை தியானிக்கும் பொழுது அவர்களுக்கு நன்றாக தெரியும், கர்த்தருடைய தீர்க்க தரிசன வார்த்தை வந்தது. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறார், கர்த்தர் காப்பாற்றுவார், நீ பயப்படாதே கலங்காதே என்று உசியா ராஜாவிடம் சொல்லிவிட்டார். அதை கேட்ட பின்பு உசியா ராஜாவுக்கு என்ன வேலை?
ஏன் போய் அடுத்த அசீரிய ராஜாவை போய் கூப்பிட வேண்டும்? அவரை நீர்தான் என் தகப்பன் என்று சொல்ல வேண்டும். கர்த்தர் நம்ம தகப்பனா இருக்கும் பொழுது அந்த மனிதனை போய் தகப்பன் என்று சொல்லி அந்த மனிதனை அழைத்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? கர்த்தரிடத்தில் விசுவாசம் இல்லாத குறைவு, விசுவாச குறைவு. இதை ஏன் செய்தார்கள் என்றால், இஸ்ரவேலரின் ராஜாக்கள் புஸ்தகத்தை வாசித்தால் 16ஆம் அதிகாரங்களை வாசித்தால் தெரியும். தொடர்ச்சியாக அவர்கள் இஸ்ரவேலின் ராஜா ஆரம்பத்திலிருந்தே பார்த்தால் சாலமோன் ராஜா முதற்கொண்டு விக்கிரக ஆராதனைக்கு இடம் கொடுத்து கொண்டே வந்தார்கள் எருசலேமில். இப்படி அவர்கள் செய்து கொண்டே வந்ததை நிமித்தம் பொல்லாத ஆவிகள் அவர்களை ஆளுகை செய்து பாவம் செய்ய வைத்துக் கொண்டே இருந்தது. இதற்கு ஆணி வேர் எங்க இருக்கிறது என்றால் விக்கிரக ஆராதனையில் தான் இருக்கிறது. விக்கிரக ஆராதனையின் நிமித்தமே அவர்கள் இச்சையே இருந்தது. இச்சை நிமித்தம் பாவம் வந்தது. பாவத்தை நிமித்தம் பேரழிவு, மரணம் வந்தது. யாக்கோபு புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 14-15 வாசனங்களில் இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பொருளும் அடையும் போது அது மரணத்தை பிறப்பிக்கும் என்றும். இப்படி நாம் சற்று கவனமாய் இருப்பது மிக மிக அவசியம். இச்சைக்கு இடம் கொடுக்க கூடாது. முதலில் விக்கிரக ஆராதனைக்கு இடம் கொடுத்தாலே எல்லாவித பாவங்களும் தொடர்ந்து வந்துவிடும். ஆணி வேர் அங்கே இருக்கிறது. இச்சை இருந்தாலும் இச்சை நிமித்தமும் பாவம் நமக்குள் வரும். இச்சையானது பாவத்தை கொண்டு வரும். பாவம், அதாவது எந்த பாவத்திற்கு ஆணி வேர் இச்சைதான். ஆதி பிதாக்களான ஆதாமும் ஏவாளும் முதலில் அந்த கனியை இச்சித்ததினால் தான் வந்தது வினை. இதனால் இதை நாம் கவனமாய் கொண்டு நம் இருதயத்தில் எந்தவித இச்சையும் இல்லாமல் பரிசுத்தமாய் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். இஸ்ரவேலர்கள் இப்படி பாவம் செய்து கர்த்தரை கனப்படுத்தாமல் அந்நியரை தேடி போய் கர்த்தரை விட்டு விட்டார்கள். இதற்கு அவர்கள் செய்த காரணம் என்னவென்றால், அதற்கு முன்பாக, இந்த காரியம் நடைபெறுவதற்கு முன்பாக அவர்கள் ஜோசியம் பார்த்திருக்கிறார்கள். அந்நிய ஆவிகளை இழுத்து விட்டிருக்கிறார்கள். அதாவது கர்த்தர் சொல்லி இருக்கிறார் நியாய பிரமாண புஸ்தகத்தில், குறி கேட்பதும் ஜோசியம் பார்ப்பதும் இப்படிப்பட்ட இடங்களுக்கு இஸ்ரவேல் தேசத்தில் இடம் கொடுக்க கூடாது. இஸ்ரவேலர்கள் யாராவது அப்படி செய்தால் அவர்களை அழித்து விட வேண்டும், உடனே கொன்று போட வேண்டும் என்று நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் கர்த்தர் கட்டளை கொடுத்திருக்கிறார். இஸ்ரவேலருக்குள் இப்படிப்பட்டவர்கள் இருக்கக்கூடாது என்று. இப்படி கர்த்தருக்கு பரிசுத்தமாய் வாழ வேண்டிய ஜனம் இவர்களே போய் அஞ்சனம் பார்ப்பது, ஜோசியம் பார்ப்பது அல்லது குறி கேட்பது போன்ற காரியங்களை செய்வது மகா பாவமாய் இருக்கிறது. அந்த பாவத்தை செய்தது நிமித்தம் கர்த்தர் இப்படிப்பட்ட அழிவை அவர்களுக்கு கட்டளையிட்டார். இப்படி கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசியிடம் சொன்னார், நீ வேதத்தை முத்திரை போடு, ஆகமத்தை முத்திரை போடு என்றார். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி, நானோ கர்த்தரின் முகத்துக்கு காத்திருந்தேன், கர்த்தருக்காக நான் காத்திருந்தேன் என்று சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசியும் அவரோடு சேர்ந்த ஜனங்களும் கர்த்தருடைய வார்த்தைக்காக அவரிடத்தில் பக்தியாயிருந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து அவருக்காக காத்திருந்தார்கள். இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலிலே அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறார். அதாவது சேனைகளின் கர்த்தர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவருக்கு அற்புதமாகவும் அடையாளமாகவும் அவருக்கு சாட்சியாக நாங்கள் இருக்கிறோம் என்று தீர்க்கதரிசியா சொல்லுகிறார். கர்த்தர் யூதாவின் ஜனத்தை குறித்து ஒரு காரியம் சொல்லுகிறார். ஆபத்து நேரிடும் பொழுது பொல்லாத மனிதர்கள் சொல்லுகிறார்கள், அஞ்சனம் பார்க்கிறவர்களிடத்தில் போய் கேளுங்கள், குறி சொல்லுகிறவர்களிடத்தில் போய் கேளுங்கள், இப்படி எங்களுக்கு விரோதமாக சத்துருக்கள் வருகிறார்களே என்று போய் அவர்கள் கேட்க சொல்லும் பொழுது, யூதா தேசத்தின் ஜனங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் எங்கள் தேவனிடத்தில் விசாரிப்போம், நாங்கள் எங்கள் கர்த்தரிடத்தில் விசாரிப்போம், எங்களிடத்தில் வேதம் இருக்கிறது, வேதத்தை தியானிப்போம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நாங்கள் நடப்போம் என்று கர்த்தரிடத்தில் அல்லவா விசாரிக்க வந்திருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு அஞ்சனம் பார்க்கிறவர்களிடத்திலும் குறி சொல்லுகிறவர்களிடத்திலும் இவர்கள் போனதென்ன என்று கர்த்தர் கேட்கிறார். அது மட்டுமல்ல, இன்னொரு அருமையான வார்த்தையையும் கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது உயிருள்ள மனிதர்களுக்காக செத்தவர்களிடத்தில் போய் விசாரிக்க போகலாமா என்று கேட்கிறார். எப்படிப்பட்ட வார்த்தையா இருக்கிறது! இந்த குறி சொல்லுதல், அஞ்சனம் பார்க்குதல் போன்ற காரியங்கள் இறந்த மனிதர்களின் ஆவியோடு பேசுவது, பழகுவது, அவர்களிடத்தில் கேட்பது, இந்த காரியங்கள். அதாவது
இது எப்படி இருக்கிறது என்றால், உயிரற்ற இறந்து போன மனிதர்களுடைய ஆவி சுற்றி கொண்டிருக்கும் அல்லது பாதாளத்தில் இருக்கும். சவுல் ராஜாவின் காலத்திலும் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. அதாவது பாதாளத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகள், இறந்து போன ஆவிகளிடத்தில் பேசுவது, பேசி அவர்களிடத்தில் கேட்பது. நம்மை படைத்த தெய்வத்திடம் கேட்பதா, நமக்கு நன்மை தீமை நடப்பதை என்ன செய்ய வேண்டும் என்பதை. அதை விட்டுவிட்டு இறந்து போன ஆவிகளிடத்தில் போய் பேசுவது என்பது எவ்வளவு பெரிய பாவமாய் இருக்கிறது. கர்த்தரை கனப்படுத்தாமல் பொல்லாத ஆவிகளை கனப்படுத்துவது. இப்பொழுதும் பல சமுதாயத்தில் இந்த பழக்கம் இருக்கிறது. நம்முடைய முன்னோர்கள் இறந்தவர்களை வணங்குவது, தெய்வமாக வணங்குவது, அவர்களிடத்தில் கேட்பது போன்ற காரியங்கள், வீட்டில் அவர்களை வைத்து அவர்களுடைய போட்டோக்கள் வைத்து பூஜை பண்ணுவது போன்ற காரியங்கள் செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். இதெல்லாம் மகா பாவமா இருக்கிறது. கர்த்தருக்கு அருவருப்பான செயலா இருக்கிறது. இப்படி செய்யவே கூடாது. இறந்தவர்களின் புகைப்படங்களை வைத்து பூஜை செய்வது, அதற்கு ஆராதனை செய்வது போன்ற காரியங்கள் செய்யக்கூடாது. அந்த பொல்லாத ஆவிகளை தேடி போகவும் கூடாது. குறி கேட்பது, அஞ்சனம் பார்ப்பது போன்ற காரியங்கள், நல்ல நாள் பார்ப்பது, கெட்ட நாள் பார்ப்பது, சகுனம் பார்ப்பது, இதெல்லாம் கர்த்தருக்கு அருவருப்பானது. இதெல்லாம் மகா பெரிய பாவம். கர்த்தரை மகா கோபம் ஊட்டுகிற செயலா இருக்கிறது. இப்படி செய்யாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவர்கள் இப்படி செய்தது கர்த்தருக்கு மகா கோபத்தை உண்டு பண்ணியது. வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் அல்லவா கவனித்திருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு இதை ஏன் செய்ய போனார்கள் என்று கர்த்தர் கேட்கிறார். இந்த வார்த்தைகளின்படி சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற் காலத்து வெளிச்சம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது இதன் பொருள் என்னவென்றால், ரட்சிப்பு இல்லை, கர்த்தருடைய பாதுகாப்பு கிடைக்காது. கர்த்தருடைய வேத வசனத்தையும் அவருடைய வார்த்தைகளையுமே நாம் எப்பொழுதும் நாடி கேட்க வேண்டும். அவருடைய சித்தத்தை கேட்டு நடக்க வேண்டும். இறந்தவர்களின் ஆவியினிடத்தில் பேசுகிற காரியமாக இருக்கிற, அஞ்சனம் பார்க்கிற அல்லது குறி கேட்கிற இப்படிப்பட்ட ஜனங்களோடு அப்படிப்பட்ட செயல்களை செய்வது மகா பாவமாயிருக்கிறது. அப்படிப்பட்டவர்களுக்கு ரட்சிப்பு இல்லை. விடியற் காலத்து வெளிச்சம், கர்த்தர் நமக்கு விடிவெளி நட்சத்திரமாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி கர்த்தருடைய ரட்சிப்பை நம்மால் பெற முடியாது என்று பொருள். இப்படிப்பட்ட காரியங்களை என்றும் செய்யவே கூடாது. இப்படி அவர்கள் கர்த்தரை நோக்கி பார்க்காவிட்டால் அவர்களுக்கு விடியற் காலத்து வெளிச்சம் இல்லை, ரட்சிப்பு இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. துன்பம் அடைந்தவர்களாகவும் பட்டினி அடைந்தவர்களாகவும் தேசத்தை விட்டு போவார்கள். அதாவது அந்நியர்களுடைய பழக்கத்தை கை கொண்டு நடப்பதினால் கர்த்தர் என்ன சொன்னார்? அந்நியர்களோடு போய்விடுங்கள், இங்கே என் தேசத்தில் உங்களுக்கு வேலை இல்லை என்று விரட்டி விடுகிறார். அதுவும் பட்டினியாயும் தேசத்தை கடந்து போவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உண்ண உணவும் இல்லாமல் சகல செழிப்பையும் கொடுத்து கர்த்தர் நல்லபடியாக வைத்திருந்தார் இஸ்ரவேலர்களே, யூதா ஜனங்களே. ஆனால் அவர்கள் அக்கிரமம் செய்து அந்நியரை பின்பற்றி போனார்கள். கர்த்தருக்கு அருவருப்பான காரியங்களை எல்லாம் செய்ததை நிமித்தம் அவர்கள் செய்ததை அவர்களிடத்தில் கற்றுக்கொண்டதை தானே செய்தீர்கள், அவர்களோடு போங்கள் என்று கர்த்தர் விரட்டி விட்டார். அவர்கள் இப்பொழுதோ பட்டினியாய் பசியாய் துன்பத்தோடு தேசத்தை விட்டு கடந்து போவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது சிறைப்பட்டு போகும் காலம் அவர்களுக்கு வருகிறது. அவர்கள் உண்ண உணவில்லாமல் பட்டினியாய் கிடக்கும் போது, மிகுந்த பசி நிமித்தம் தாங்க முடியாமல் இருக்கும் பொழுது, அந்த சூழ்நிலையில் மூர்க்க வெறி கொண்டு, மிகுந்த பசியும் ஒரு மனிதனுக்கு வெறித்தனத்தை கொண்டு உண்டு பண்ணும். அப்படி மூர்க்க வெறியை உண்டு பண்ணி அவர்கள் தங்கள் ராஜாவையும் தேவனையும் தூஷிக்கிறார்கள். ராஜாவையும் தேவனையும் தூஷிக்கிறார்கள். அப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறார்கள். இந்த செயல் இன்னும் மிகப்பெரிய பாவத்தை அந்த மனிதர்களுக்கு கொண்டு வரும். அவர்கள் வானத்தை நோக்கி பார்த்தாலும் பூமியை நோக்கி பார்த்தாலும் அந்தகாரமும் இருட்டும் தான் இருக்கும். அவர்களுக்கு வெளிச்சம் இல்லை. இடுக்கத்தால் இருள் அடைந்து அந்தகாரத்திலே தள்ளுண்டு போவார்கள், பாதாளத்தில் தள்ளுண்டு போவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் பொருள் ரட்சிப்பு அவர்களுக்கு இல்லை, பரலோகத்தில் இப்படிப்பட்டவர்கள் வர முடியாது என்று பொருள். இந்த அதிகாரத்தின் இந்த வேத பகுதியின் கருத்து என்னவென்றால், யூதா ஜனங்கள் அஞ்சனம் பார்த்தார்கள், குறி கேட்டார்கள். இந்த சகுனம் பார்ப்பது, நல்ல நாள் கெட்ட நாள் பார்ப்பது, நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்ப்பது, திருமண காரியங்களுக்கு ஜோசியம் பார்ப்பது,
இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் கர்த்தர் நமக்கு ரட்சிப்பை தராதபடிக்கு தடை பண்ணும். கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு கிடைக்கும் ரட்சிப்பு நம்மை விட்டு விலகி போகும். கர்த்தருடைய ஜனங்கள் இதை செய்தால் அவர்கள் பரலோகத்திற்கு போக முடியாது. இப்படிப்பட்ட காரியங்களை செய்தால் பரலோகத்திற்கு போக முடியாது. அந்தகாரத்திலே தள்ளுண்டு போவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாதாளத்தில் தள்ளுண்டு போவார்கள், அவர்களுக்கு ரட்சிப்பு கிடையாது என்று மிக தெளிவாக கர்த்தர் சொல்லியிருக்கிறார். உலகத்தில் இறந்த பின்பும், இந்த உலகத்திலிருந்து போன பின்பும் கூட பரலோகம் செல்ல முடியாது. எவ்வளவு பெரிய கிறிஸ்தவர்களாய் இருந்தாலும், ஊழியக்காரர்களாய் இருந்தாலும், போதகர்களாய் இருந்தாலும், பிஷப்பா இருந்தாலும், இப்படிப்பட்ட பாவம் எந்த மனிதன் செய்தாலும் பரலோகத்தை தொட முடியாது. அங்கு நமக்கு வேலை இல்லை. இந்த பாவத்தை செய்தால் பரிசுத்தமாய் வாழ்ந்தால்தான் கர்த்தருடைய ஜனமாய் இருந்து நம்ம அங்க போக முடியும். சற்று கவனிப்போம். இந்த வேத புத்தகம் நம் கைகளில் இருக்கிறது. இந்த வசனங்களை சுமந்து கொண்டுதான் நாம் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவாலயத்திற்கு செல்லும் போது வேத புத்தகத்தை எடுத்து போகிறோம். இதில் தான் இந்த வார்த்தைகள் எல்லாம் இருக்கிறது. இதை சுமந்து கொண்டே போய்விட்டு சுமந்து கொண்டே வந்து வைத்து விட்டு எனக்கு தெரியாது என்று கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு நாளில் நம்மால் சொல்ல முடியாது. உன் கைகளில் நான் உனக்கு எழுதி கொடுத்திருக்கிறேன் என்று சொல்வார். ஏசாயா 8ஆம் அதிகாரம் உன் கைகளில் இல்லையா? யூதா ஜனங்கள் இப்படிப்பட்ட பாவம் செய்த போது நான் அவர்களுக்கு அறிவுரை சொல்லவில்லையா? அவர்களை நான் தண்டிக்கவில்லையா? இந்த அதிகாரத்தை உன் கைகளில் வைத்திருந்தாயே என்று கர்த்தர் சொல்லுவார். நம்மால் ஒன்றும் பேச முடியாது. அங்கு போயெல்லாம் தயவு செய்து இப்பொழுதே மனம் திரும்பி விடுவோம். சாக்கு போக்கு சொல்ல முடியாது. அங்கு கர்த்தரிடம் பதில் பேசுவதற்கு வேலையே இருக்காது. நியாய தீர்ப்பு தான். அந்த அளவுக்கு கர்த்தர் எல்லா வாய்ப்புகளையும் இங்கே கொடுத்து விடுகிறார். நாம் சாமி எனக்கு இது முடியவில்லை, நான் என்னிடத்தில் அது இல்லை என்று சொல்லவே முடியாது. போதகர்கள், ஊழியர்கள், எத்தனை செய்திகள், எத்தனை விதமான வழிமுறைகள் நம்மை வழிநடத்த, பரிசுத்தப்படுத்த கர்த்தர் வைத்திருக்கிறார். எல்லாவற்றையும் தாண்டியும் எல்லாம் நமக்கு பெற்றும் நாம் ரட்சிக்கப்படாமல் பாவம் செய்து கொண்டிருந்தால் பதில் பேச வேலைகளை நேராக கீழே தள்ளி விடுவார். ஒரே ஒரு முறைதான், மீண்டும் வர முடியாது. நம் உயிர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை பத்திரமாய் காப்பாற்றி, அதுதான் ஆத்துமா. நம் ஆத்துமாவை காப்பாற்றி பரலோகத்திற்கு போகும் வழியை பார்ப்போம். இந்த உலகத்தில் இன்பத்தை தேடிக்கொண்டு இதில் ஒன்றுமில்லை, எல்லாம் குப்பைதான், எல்லாம் மாயை என்று வேதம் சொல்லுகிறது, பிரசங்கில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்நாள் வரைக்கும் நாம் ஆசையாய் எதிர்பார்த்திருந்த ஒவ்வொரு காரியத்தையும் யோசித்து பாருங்கள். அந்த பொருள் கிடைக்கும் வரைக்கும் ஆசையாய் இருக்கும். அந்த விஷயம் கிடைக்கும் வரைக்கும், கிடைத்த பின்பு அது இவ்வளவுதானே என்று தோன்றும். அதை நினைத்து கூட நம்மால் பார்க்க முடியாது. நினைக்க கூட மாட்டோம், விட்டு விடுவோம், மறந்து போவோம். இப்படியெல்லாம் நடக்கும். இப்படி இருக்க ஒரு படிப்பாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், நன்றாக படிக்க வேண்டும் ஆசை என்று படிப்போம். படித்து முடித்த பின்பு அந்த படிப்பை பற்றி நினைக்க மாட்டோம். வேலை வேலை என்று சொல்வோம். வேலை கிடைத்த பின்பு திருமணம் 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 என்போம். வேலையை மறந்து விடுவோம். வேலை பாரமாகி விடுவோம். திருமணம் நடந்த பின்பு கணவன் மனைவி மிகவும் அன்பாயிருக்கிறது போல கொஞ்ச காலம் தோன்றும். அதற்கு பின்பு ஒருவருக்கொருவர் பாரமாய் தோன்றும். அடுத்த ஆசை பிள்ளைகள், பிள்ளைகளும் அப்படி. அடுத்தது வீடு வாசல், இப்படி ஒவ்வொன்றாய் ஆசைப்படுவோம். அதன் பின்பு அது சளைத்து போகும். இதில் எல்லாம் மாயைதான். காற்றுக்கு மிழை உடைத்தால் மறைந்து போவது போல மாயையாய் போய்விடும். நிரந்தரமான இன்பம் எது? பரலோக ஆசீர்வாதம் மட்டுமே. அதை நோக்கி பார்ப்போம். தயவு செய்து மனம் திரும்புவோம். நம்முடைய நோக்கம் நித்தியத்தை அடைவதா இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் சாதனை என்றால் உண்மையிலேயே அது ஒன்றுதான். நம் உயிரை காப்பாற்றிக் கொள்கிற அக்னி கடலில் இருந்து காப்பாற்றி பரலோகத்திற்கு போகும் சாதனையை விட மிஞ்சின சாதனை இந்த உலகத்தில் வேறு என்ன இருக்கிறது? யோசித்து பார்ப்போம். கர்த்தருக்கு பயந்து நடப்போம். ஞானம் உள்ளவர்களாய் செயல்படுவோம். கொஞ்சம் ஞானத்தை பெற்றுக்கொள்வோம். கொஞ்சம் சிந்திப்போம். வாழ்க்கையை புரிந்து கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.